யுவர் லவ் ஃபார் தமிழ். நீங்கள் தமிழுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க இல்லையா, நீங்களே டப் பண்ணுறதுக்கு? சின்ன வயசுல இருந்து தமிழ் ஃபிலிமு நான் நிறைய பார்த்தது தான், பார்த்துட்டே இருக்கு. அப்போ எனக்கு தமிழ் திருவனந்தபுரம் பக்கம் தானே. அப்போது திருவனந்தபுரத்தில் ஃப்ரெண்ட்ஸு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எனக்கு தமிழ் பேச முடியாது. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நடிக்கணும்னு ஆசை இருந்தது. பட் அது கரெக்டான சமயத்தில் எல்லாம் கரெக்டான டைமில் வந்துடும். அது அருண் சார் இல்லையே, நம்ம வீர தீர சூரோட டைரக்டர், அவர் தான் கரெக்டான என்னை கூட்டிகிட்டு போயது. எனக்கு அப்போது எனக்கு பேடி, எனக்கு தெரியல, மலையாளம் மட்டும்தான். அவர் தமிழ் கதை சொல்கிறதுக்கு கேரளத்தில் வந்தாச்சு. வந்து இந்த மாதிரி இருந்து, சார் சொல்லட்டுமா? ஆமாம். அப்போ அவர் ஃபுல் கதையே சொல்லியாச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் சார் எப்படி இருக்குது கதை, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். ஓகே சார், இது நான் ஓகேவா? ஓகே சார், தென் வில் டூ சார். ஓகே பண்ணிக்கலாம். அங்கே போய் அதுக்கப்புறம் விக்ரம் சார் கேட்டேன், கதை எப்படி சுராஜ்? நான் இருந்தேன் சார், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அசோசியேட்டுக்கிட்ட இன்னி தான் கதை கற்றுக்கிட்டே இருந்தது. இப்படி இப்போ நல்லா வந்துருச்சு சார். அப்போ அன்னைக்கு எனக்கு தெரியல சார். அவர் சொல்லியாச்சு, அவருக்கு எல்லாமே புரியுதுன்னு. ஒன்றுமே இல்லை சார். சாரு இவர்கிட்ட சொல்லியாச்சு, டைரக்டர்கிட்ட. அருண் சார் தான் என்ன முதல் குரு இங்கே தமிழில். ஏன்னா அவர் கரெக்டு எனக்கு அந்த அர்த்தம், தமிழோட எல்லாமே கற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் டைலாக் எல்லாமே இதில் வாய்ஸ் அமைச்சு விடும், சீனோட ஃபுல் டைலாக். மலையாளத்தில் எனக்கு ஈஸியாக இப்போ ஒரு கதையும் அந்த கேரக்டரும் சொல்லி கொடுத்தா டைலாக் ஸ்பாட்டில் எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. பட் இங்கே கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது நான் உரணம் படித்து கற்றுக்கிட்டு, ஓகே இது மலையாளத்தில் இதுண்ட அர்த்தம் எல்லாம் மலையாளத்தில் எடுத்து உள்ளே போய் திருப்பி தமிழாக வெளியில் வரணும். இங்கே ஒரு டோன் மாறிடுச்சுன்னா அர்த்தம் மாறிடுச்சு. அப்போ அவ்வளவோ கவனிக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ எனக்கு இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ அதனால் இங்கே அப்படி தான். தமிழில் வந்து கொஞ்சம் கூட எனக்கு எஃபர்ட் ஜாஸ்தி, அதிகம். இப்போ இந்த எஃபர்ட் அதிகமாக இருந்தாலுமே நான் அதை என்ஜாய் பண்ணுறது. நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. நான் என்ன வேலை பண்ணியாலும் நான் என்ஜாய் பண்ணி தான் அது செய்கிறது. அதனால் எனக்கு இது இல்லை, 24 hours இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.